வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜூன் 4 மற்றும் 5 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டெவலப் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் டீலிங்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, 2025 கலைஞர் கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் தாயம்மாள் அரவாணன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2025 ஆண்டிற்கான கலைஞர் கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது வழங்கியிருக்காங்க. இதை பெற்றவங்க தாயம்மாள் அரவாணன் அப்படிங்கிறவங்க. இவங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய குழந்தை இலக்கியம் ஒரு பகுப்பாய்வு அப்படிங்கிற ஆய்வு நூலுக்காக இவங்க முனைவர் பட்டம் பெற்றிருக்காங்க. இப்போ இந்த கலைஞர் கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது இதில் ரூபாய் 10 லட்சம் காசோலை வழங்குவாங்க. கூடவே கருணாநிதி அவர்களுடைய உருவச்சிலையும் வழங்குவாங்க. அடுத்தது, உலக அளவில் அதிக மதிப்பு கொண்ட தொழில்நுட்ப நிறுவனங்கள் பட்டியலில் இடம்பெற்ற இந்திய நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் ரிலையன்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உலக அளவில் அதிக மதிப்பு கொண்ட 30 தொழில்நுட்ப நிறுவனங்கள் அப்படிங்கிற பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இதில் முதலிடம் பிடித்தது அமெரிக்காவை சேர்ந்த மைக்ரோசாஃப்ட். இந்தியாவுடைய ரிலையன்ஸ் 23வது இடத்துல இருக்கிறோம். இந்த பட்டியலில் இடம்பெற்ற ஒரே இந்திய நிறுவனம் இதுதான். அதே மாதிரி இந்த ரிப்போர்ட்டில் இன்னொன்று சொல்லியிருக்காங்க. என்னென்னா, ChatGPT பயன்பாட்டாளர்கள் இருக்காங்க. ChatGPT பயன்பாட்டாளர்கள், அந்த பயன்பாட்டாளர்கள் அதிகம் உள்ள நாடு இந்தியா தான் அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. அடுத்தது, முதல் முறையாக எத்தனையாவது மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும்? இதற்கான ஆன்சர் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 15 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி முடித்துட்டாங்க. இப்போ 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த போகிறாங்க. இது இந்தியாவுடைய முதல் டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபோன் இருக்குல்ல, ஃபோன் மூலமாக ஏதாவது ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதில் ஒவ்வொரு வீட்டுக்காக போய் அந்த வீட்டில் அவங்களுடைய தகவல்கள், அவங்க என்ன பணிபுரிகிறாங்க, இந்த மாதிரிப்பட்ட டீட்டெயிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் கேதர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான ட்ரைனிங் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறவங்க கிட்ட கொடுப்பாங்க. ஓகேவா? அப்போ இது 2 கட்டங்களாக நடத்தப்படும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இது 2026 ஆண்டு அக்டோபர் 1 தேதி தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இது முதல்ல தொடங்கும்போது இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், லடாக், ஜம்மு காஷ்மீர் இங்கே இருக்கிற பனிப்பிரதேசங்களில் தான் தொடங்குவாங்க. அடுத்தது பிற பகுதிகளில் 2027 ஆண்டு மார்ச் 1 தேதி தொடங்குவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் எஸ்ஐ எக்ஸாமுக்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் இதற்கான டெஸ்ட் சீரிஸுமே அவைலபிளாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாட்கள்லேயே இந்த எஸ்ஐ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. இதில் நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்காங்க. நீங்களுமே நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி படிக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட்டில் ஓப்பன் கோட்டாக்கும் கிளாஸஸ் இருக்குது. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கும் கிளாஸஸ் இருக்குது. இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட் பார்த்திங்கன்னா சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. அடுத்தது, 18வது ஐபிஎல் தொடரில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் ஆர்சிபி. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்சிபி, அதாவது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, இப்போ 18வது ஐபிஎல் தொடரில் வெற்றி பெற்றிருக்காங்க. இவங்க வென்ற முதல் பதக்கம் இதுதான். இறுதிப் போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணியை வீழ்த்தியிருந்தாங்க. அதாவது இறுதிப் போட்டியில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபியும் விளையாடிருந்தாங்க, கூடவே பஞ்சாப் கிங்ஸை விளையாடிருந்தாங்க. இரண்டில் யாராவது ஒருத்தங்க வெற்றி பெற்றாலும் அவங்க பெறுற முதல் பட்டமே இதுதான், அவங்க பெறுற முதல் பதக்கமே இதுதான். அப்படி பார்க்கும்போது ஆர்சிபி தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. ஆர்சிபியுடைய கேப்டன் ரஜத் பட்டிதார் அப்படிங்கிறவர். நம்ம விராட் கோலி அப்படின்னு நினச்சிடக்கூடாது. விராட் கோலியும் ஆர்சிபியில் இருக்கிறாரு. இறுதிப் போட்டி நடைபெற்ற இடம் குஜராத்தில் அகமதாபாத்தில் நரேந்திர மோடி மைதானம் இருக்குல்ல, அங்கே தான் நடைபெற்றது. ஐபிஎல் இதோடைய விரிவாக்கம் இந்தியன் பிரீமியர் லீக் அப்படிங்கிறது. 2008 ஆண்டு இது தொடங்கியிருந்தாங்க. அடுத்தது, தற்போது எந்த நாட்டின் அதிபராக லீ ஜே மியூங் தேர்வு செய்யப்பட்டார்? இதற்கான ஆன்சர் தென்கொரியா. இப்போது தென்கொரியாவில் தேர்தல் நடைபெற்றது. அதில் வெற்றி பெற்றது லீ ஜே மியூங் அப்படிங்கிறவர். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், 49.42% ஓட்டுகளை இவர் பெற்றிருக்காரு. இவர் ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர். தென்கொரியா பற்றி பார்த்தீங்கன்னா தென்கொரியாவுடைய தலைநகர் சியோல் அப்படிங்கிறது. அடுத்தது, உல்லாஸ் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? இதற்கான ஆன்சர் கல்வி அறிவு. இது ரொம்ப முக்கியமான திட்டம். இப்போ அடிக்கடி நியூஸ் பேப்பரில் இதை நம்மளால் பார்க்க முடியுது. உல்லாஸ் இதோடைய விரிவாக்கம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி அப்படிங்கிறது. தமிழில் வாழ்நாள் முழுவதும் கற்றல் பற்றிய புரிதல் அப்படிங்கிறது.
இது என்னென்னா வயது வந்தவங்களுக்கான கல்வி திட்டம். வயது வந்தவங்க அப்படின்னா 15 வயது, அதுக்கப்புறம் அதுக்கு மேற்பட்டவங்க இருக்காங்கல்ல, அவங்களில் யாருக்கெல்லாம் எழுத படிக்க தெரியாதோ அவங்களுக்கு கல்வி கற்பிக்கிற திட்டம் தான் இந்த ஒரு திட்டம். இது மத்திய அரசால் தொடங்கப்பட்ட திட்டம். 2022 ஆண்டுலேருந்து 2027 ஆண்டு வரைக்கும் இதை செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. இப்போது அதில் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண் அறிவு மதிப்பீட்டு தேர்வு வந்து நடத்தியிருக்காங்க. இதில் வந்து படித்தல், எழுதுதல், அப்புறம் கணித அறிவு இதெல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. இந்த தேர்வில் தமிழ்நாட்டில் இருந்தும் நிறைய பேர் எழுதியிருந்தாங்க. அதில் என்ன சிறப்பு அப்படின்னா, தமிழ்நாட்டில் இந்த தேர்வில் எல்லாருமே தேர்ச்சி பெற்றிருக்காங்க. 100% வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இதில் முன்னிலையில் இருக்கிறது தமிழ்நாடு, திரிபுரா மற்றும் டெல்லி. அடுத்தது இசிஐ நெட் செயலியை வெளியிட்ட அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் தேர்தல் ஆணையம். இப்போ இந்த இசிஐ நெட் ஆப் இருக்குல்ல, இதில் இசிஐ அப்படிங்கிறது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான் குறிப்பிடுது. இது வந்து வாக்குப்பதிவு குறித்து சரியான விவரம் அறியறதுக்கான வழிவகை பண்ணுது. இது என்ன அப்படின்னா, இப்போல்லாம் ஜென்ரலாக நம்ம ஒரு இடத்துல ஓட்டு போடுறோன்னா அந்த ஓட்டு போடுற இடத்துல ஒரு ஆஃபீஸர் இருப்பார். அவர் வந்து இந்த டைமில் எவ்வளோ ஓட்டு பதிவாக இருக்குது, லைக் 8 மணிக்கு இவ்வளோ ஓட்டு பதிவாக இருக்குது, 10 மணிக்கு இவ்வளோ ஓட்டு பதிவாக இருக்குது, 12 மணிக்கு இவ்வளோ ஓட்டு பதிவாக இருக்குது அப்படிங்கிறத அவருடைய ஹெட் ஆஃபீஸர்கிட்ட வந்து வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது ஃபோன் பண்ணியோ வந்து இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்குது. இல்லை சில நேரங்களில் என்ன ஆகுது அப்படின்னா, சில அதிகாரிகள் அதை கொஞ்சம் தாமதமாக தெரிவிக்கிறாங்க. அப்போது நியூஸில் வந்து ரிப்போர்ட்டில் தெரிவிக்கும்போது இவ்வளோ சதமான வாக்குகள் பதிவாக இருக்குது அப்படின்னு தவறுதலான கணக்கை வந்து வெளியிடுறாங்க. இது பல்வேறு பிரச்சனைகளுக்கு வழிவகுக்குது. என்னென்னா, அப்போ இதில் ஏதாவது முறைகேடுகள் நடக்குதா அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வருது. அதற்காக தான் இந்த ஒரு ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது வாக்குச்சாவடியுடைய தலைமை அலுவலர் வாக்குப்பதிவு விவரத்தை செயலியில் 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை பதிவு செய்யணும். அப்போ அந்த செயலியிலேயே அவங்க பதிவு பண்ணும்போது கரெக்டாக என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். விடிஆர் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. இதோடைய விரிவாக்கம் ஓட்டர் டர்ன் அவுட் அப்படிங்கிறது. இது வந்து வாக்குப்பதிவுடைய விவரத்தை மக்களுக்கு தெரிவிக்கும். அடுத்தது, தற்போது எங்கு 15 ஆண்டுகள் வாழ்ந்த மக்களுக்கு வாழ்விட சான்று வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் லடாக். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, லடாக்கில் புதிய ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, லடாக்கில் 15 ஆண்டுகள் வாழ்ந்த மக்களுக்கு வாழ்விட சான்று வந்து வழங்குறாங்க. அதே நேரம் பார்த்திங்கன்னா 7 ஆண்டுகள் வாழ்ந்து 10ஆம் வகுப்பு அதே மாதிரி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதுகிறவங்களுக்கும் வாழ்விட சான்று வந்து வழங்குறாங்க. அதாவது அங்கே எழுதியிருக்கணும், அதுதான். அதே மாதிரி இவங்களை அரசு நிர்வாக பதவியில் நியமிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கண்டோன்மெண்ட் வாரியம் தவிர அவங்கள வந்து நியமிக்கலாம். கண்டோன்மெண்ட் போர்டு அப்படின்னா இந்த இராணுவ பகுதி இருக்குல்ல, அதாவது இராணுவ வீரர்கள்லாம் வசிப்பாங்கள்ல, அந்த ஏரியாவை தான் கண்டோன்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 10 ஆண்டுகள் மத்திய அரசில் பணிபுரிவாங்கல்ல, அவங்களுடைய குழந்தைகள் லடாக்கில் வாழ்விட சான்று பெறதுக்கு தகுதி பெறுறாங்க. அதே மாதிரி லடாக் மக்களுக்கு அங்கே இருக்கிற வேலையில் 85% இடஒதுக்கீடு வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் லடாக் தன்னாட்சி மேம்பாட்டு கவுன்சில், இங்கே இருக்கிற இடங்களில் 3/1 பங்கு மகளிருக்கு ஒதுக்கீடு பண்ணணும் அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. அதுக்கப்புறம் பொருளாதார ரீதியில் பின்தங்கியிருப்பாங்கல்ல, உயர் ஜாதியை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு இடபிள்யூஎஸ் கோட்டா வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதில் 10% இடஒதுக்கீடு அங்கேயே வழங்கப்படணும் அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. அடுத்தது, ரோபோட்டிக் பாகங்கள் உற்பத்தி ஆலையை முதல்வர் எங்கு திறந்து வைத்தார்? இதற்கான ஆன்சர் காஞ்சிபுரம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருங்காட்டுக்கோட்டை அப்படிங்கிற பகுதி இருக்குது. அங்கே வந்து சிப்காட் தொழில் பூங்கால தான் இதை நம்முடைய முதல்வர் வந்து தொடங்கி வைத்திருக்காரு. இது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சார்ந்தது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சார்ந்த ரோபோட்டிக் இயந்திர பாகங்கள் உற்பத்தி செய்கிற ஆலை. இது அஜைல் ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்திற்கு சொந்தமானது. அடுத்தது, வங்கதேசத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான ஆன்சர் ஷேக் முஜிபுர் ரஹ்மான். இப்போ பார்த்தீங்கன்னா, வங்காளதேசத்துடைய தந்தை அப்படின்னு ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர்களை வந்து தெரிவிக்கிறாங்க. 1971 ஆண்டு வங்காளதேச விடுதலை போரின் முடிவாக இந்த பட்டத்தை அவருக்கு வழங்கியிருந்தாங்க. இப்போ அந்த அந்தஸ்து வந்து நீக்கியிருக்காங்க. அதே மாதிரி வங்காளதேச பணத்தாளில் இருந்தும் அவருடைய படத்தை வந்து நீக்கியிருக்காங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, எதனால் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக என்னாச்சுன்னா, வங்காளதேசத்தில் மாணவர்கள் எல்லாம் போராட்டம் நடத்தியிருந்தாங்க. என்னென்னா, அங்கே ஏற்கனவே இருக்கிற இடஒதுக்கீடு நடைமுறை இருக்குல்ல, அதை மாற்றி அமைக்கணும் அப்படின்ற மாதிரி மாணவர்கள் எல்லாம் போராட்டம் நடத்தியிருந்தாங்க. அப்புறம் போராட்டம் ஒரு கட்டத்தில் கலவரமாகி நிறைய பேர் இறந்தாங்க. அப்புறம் அதனால் அங்கே, அதாவது வங்காளதேசத்துடைய பிரதமர் ஷேக் ஹசீனா அவங்க இருக்கிற அலுவலகத்தையும் அவங்க வந்து போய் முற்றுகையிட ஆரம்பித்தாங்க.
அப்போ அவங்க ஷேக் ஹசீனா இருக்காங்கல்ல, அந்த நாட்டுடைய பிரதமராக இருந்தவங்க, அவங்க அந்த நாட்டிலேருந்து வெளியேறிட்டாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு இடைக்கால அரசு உருவாகி இப்போ அவங்க தான் அங்கே ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக நிறைய வழக்குகளை நீதிமன்றத்தில் போட்டு அவங்களுக்கு தண்டனை வந்து அறிவிச்சிட்ருக்காங்க. இவங்க வெளிநாட்டில் தான் இருக்காங்க, ஆனாலும் நிறைய தண்டனைகள் அவங்களுக்கு மேலே அறிவிச்சு அவங்க வங்காளதேசத்துக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி அவங்க வழிவகை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது இதோடைய ஒரு நடவடிக்கையாக வங்காளதேசத்துடைய தந்தையான ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவருடைய அந்த பட்டம் இருக்குல்ல, அந்த தந்தை அப்படிங்கிற பட்டத்தையும் தூக்கிட்டாங்க. இப்போது இந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மான் இருக்காங்கல்ல, அவர் தான் ஷேக் ஹசீனாவுடைய தந்தையும். ஓகேவா? சரி, இப்போது வங்காளதேச இடைக்கால அரசுடைய தலைவராக இருக்கிறவர் முகமது யூனஸ் அப்படிங்கிறவர். அடுத்தது நம்ம தமிழ்நாட்டில் உள்ளாட்சிகளில் மாற்றுத்திறனாளிகள் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க ஆளுநர். அதை பற்றி பார்க்கலாம். இப்போது தமிழக சட்டப்பேரவையில் 2 மசோதாக்களுக்கு வந்து அதாவது தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றின 2 மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இதன் மூலமாக உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் வந்து நியமன அடிப்படையில் அவங்களுக்கு பணி கிடைக்கும். தேர்தலில் போட்டியிடாமல் நியமன அடிப்படையிலேயே அவங்களுக்கு பணி கிடைக்கும். இதற்காக 2 சட்டங்களை திருத்தியிருந்தாங்க. ஒன்று தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994, இன்னொன்று தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சிகள் சட்டம் 1998. அடுத்தது தமிழக அரசு 2022 ஆண்டு கொண்டு வந்த இணைய விளையாட்டுகளுக்கான விதிமுறைகள் செல்லும் அப்படின்னு மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, ஆன்லைன் ரம்மி, அதுக்கப்புறம் போக்கர், இந்த மாதிரி விளையாட்டு விளையாடுவாங்கள்ல, அவங்களுக்கு ஆதார் இணைப்பு வந்து கட்டாயமாக்கியிருக்காங்க. அது இப்போது செல்லும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி நள்ளிரவு 12 மணிலேருந்து அதிகாலை 5 மணி வரைக்கும் இந்த விளையாட்டுகள்லாம் விளையாடுறதுக்கு கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு. அதுவுமே செல்லும் அப்படின்னு இப்போ தீர்ப்பளிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த நிறுவனங்கள் நம்ம மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் போய் முறையிட்டு இந்த விதிமுறைகள் எல்லாம் நீக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்லை இந்த விதிமுறைகள்லாம் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தெரிவித்திருக்காங்க. அடுத்தது உணவு பாதுகாப்புத்துறை சில விதிமுறைகள் போட்டிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். கடைகளில் விற்பனை செய்யப்படுற உணவுகளில் செயற்கை நிறமிகளை சேர்க்கக்கூடாது அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இப்போ சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அதில் சில நிறமிகளை செயற்கையாக சேர்ப்பாங்க. அதெல்லாம் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. அப்புறம் பொட்டலமிடுறாங்கல்ல, இப்போ பஜ்ஜி, போண்டா, இந்த மாதிரி பொருட்கள்லாம் பொட்டலமிடுறாங்கல்ல, இதெல்லாம் செய்தித்தாள்களில் பொட்டலமிடக்கூடாது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா அதில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும்ல இங்கு, அது இந்த உணவு கூட சேர்ந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது அனுமதிக்கப்படாத பிளாஸ்டிக் பைகளில் சூடாக பொட்டலம் இடக்கூடாது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. சில இடங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா டீ வந்து ரொம்ப சூடான பிளாஸ்டிக் பையில் பொட்டலமிடுறாங்க, அது பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். அடுத்தது சமைக்க அயோடின் கலந்த உப்பு மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க உணவகங்களில். இதெல்லாம் உணவு பாதுகாப்புத்துறை வந்து உத்தரவிட்டிருக்காங்க. அடுத்தது முக்கிய தினங்கள் பார்க்கலாம். உலக சுற்றுச்சூழல் தினம், இது வந்து ஜூன் 5ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் உலகளாவிய நெகிழி மாசுபாட்டை முடிவுக்கு கொண்டுவருதல் அப்படிங்கிறது தான். இனி ரிவிஷன் பார்க்கலாம். 2025 கலைஞர் கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் தாயம்மாள் அரவாணன். இப்போ உங்களுக்கான கேள்வி, இந்த ஆண்டுக்கான புக்கர் பரிசு ஒருத்தங்க பெற்றிருந்தாங்க. உலகத்திலேயே புக்குக்காக வழங்கப்படுற, அதாவது புத்தகத்திற்காக வழங்கப்படுற மிக உயரிய விருது புக்கர் பரிசு. அதை இந்தியாவை சேர்ந்த ஒருத்தங்க பெற்றிருந்தாங்க. அவங்களுடைய பேர் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடவே அவங்க எந்த புத்தகத்திற்காக பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னாலும் அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது உலக அளவில் அதிக மதிப்பு கொண்ட தொழில்நுட்ப நிறுவனங்கள் பட்டியலில் இடம்பெற்ற இந்திய நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் ரிலையன்ஸ். அடுத்தது முதல் முறையாக எத்தனையாவது மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும்? இதற்கான ஆன்சர் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அடுத்தது 18வது IPL தொடரில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் RCB. அடுத்தது தற்போது எந்த நாட்டின் அதிபராக லீ ஜே மியூங் தேர்வு செய்யப்பட்டார்? இதற்கான ஆன்சர் தென்கொரியா. அடுத்தது உல்லாஸ் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? இதற்கான ஆன்சர் கல்வி அறிவு. அடுத்தது ECI நெட் செயலியை வெளியிட்ட அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் தேர்தல் ஆணையம். அடுத்தது தற்போது எங்கு 15 ஆண்டுகள் வாழ்ந்த மக்களுக்கு வாழ்விட சான்று வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் லடாக். அடுத்தது ரோபோட்டிக் பாகங்கள் உற்பத்தி ஆலையை முதல்வர் எங்கு திறந்து வைத்தார்? இதற்கான ஆன்சர் காஞ்சிபுரம். அடுத்தது வங்கதேசத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான ஆன்சர் ஷேக் முஜிபுர் ரஹ்மான்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். அதுதான் இதே மாதிரி நம்ம வந்து வீடியோ போடுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா மே மாதத்திற்கான முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம போட்டிருக்கோம். அது நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கான முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருக்கோம். அதுவுமே நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதையுமே கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அது பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.